ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் டிசைனர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 36 இன்ச் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கில் பார்க்க போகிறோம். இந்த இருக்குது மெஷர்மெண்ட், இதை பார்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இது இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 1 மீட்டர் துணி எடுத்துருக்கோம். 36 இன்ச் ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்படி மடித்து போட்டால் இதுக்கு வந்து கை ஒட்டு வரும். இப்போ 1 மீட்டர் எடுத்துருக்கோம். இந்த பாட்டை போட்டோம் அப்படின்னா இதில் வந்து கை ஒட்டு வரும். அதனால வந்து நம்ம இந்த கரை பீஸை எடுத்துக்கலாம். கரை பீஸை வந்து இப்படி 4 மடக்கிக்கலாம். நாலாக மடக்கி இந்த சைடு வந்து 4 நம்மளை பார்க்க மடக்கினாப்பில் இருக்கணும். இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்கும். சரியா? இப்போ நம்ம சைடு வந்து இது 4 மடக்கி இருக்கும். இது 4 கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சரியா? முன்ன பின்ன இருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆயிரும். சரியா? இந்த சைடு மடிப்பு சைடு, இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு. இப்போ இதை வந்து ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கலாம் கையை மடக்கிறதுக்கு. இந்த இருக்கலாம், இந்த இடத்த தான் நம்ம எம்மிங் பண்ண போகிறோம். அதனால ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கோங்க, இல்லைன்னா இது மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க எம்மிங் பண்ணுறதுக்கான அளவு. இப்போ ஸ்லீவ் ஹைட் என்னன்னா, ஸ்லீவ் ஹைட் வந்து ஸ்லீவ் ஹைட் வந்து 7, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். இதை வந்து அப்படி கரெக்டாக லைன் போட்டுருங்க. 7 எடுத்துகிட்டு அதுக்கு தையலுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்கேலால் அப்படி நேராக கோடு போட்டுருங்க. இப்போ கையோடைய சுற்றளவு வந்து 14, 14ல் பாதி 7, 7 அப்படியே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 இன்ச், 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 3 எடுங்க. இதுதான் கரெக்டான கையோடைய சுற்றளவு, ஆம்கோல். இதை வந்து அப்படியே மார்க் பண்ணி கை நீளம் வந்து 7, சுற்றளவு வந்து 14, 14ல் பாதி 7, அதில் 1.5 இன்ச் கூட்டணும். 1.5 இன்ச்சிலேருந்து 3. இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எடுக்க போகிறோம். இதை கட் பண்ணி விட்ருங்க. இதுதான் கரெக்டான அளவு. இது எம்மிங்கான அளவு. ஸ்லீவும் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேக் பார்க்க போகிறோம். சரியா? கீழே இது வந்து மடக்கிறதுக்கான அளவு கொடுத்துருங்க. ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து 14. இப்போ ஹைட் வந்து எடுத்துடலாம் 14. அவங்களுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 6 இன்ச். ஷோல்டர் வந்து 6 இன்ச். இதுலேயும் 14 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 14, இதுலேயும் 14. இது 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம். இது 6 இன்ச் எடுத்துக்கோங்க. லைன் வந்து நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கண்ணே. இப்போ வந்து நம்ம 6 எடுக்க போகிறோம். இப்போ ஆம்கோல் வந்து நம்ம 36 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து 5.5 எடுக்க போகிறோம். ஆம்கோல் வந்து 5.5. இது 6 இருக்கான்னு பார்த்துட்டு இங்கேயும் அதே 6 கொண்டு வந்துங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 36 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து 2.25 எடுக்கலாம். தாராளமாக 2.25 வேண்டாம். அப்படி இல்லை எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2.25 எடுக்க போகிறேன். அவங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து 9. இந்த 9 இங்கே மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது இங்கே 2.25 எடுத்தோம்ல, அதே 2.25 இங்கே கீழே வச்சுருங்க.
2.25 மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்து அதை ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் கரெக்டாக இங்கே 6 இருந்ததுன்னா இதே 6 இங்கே ஆம்கோல் கிட்டே இருக்கான்னு பார்த்துட்டு அதில் நம்ம இப்போ வந்து இங்கே 6 எடுத்தோம். ஃபஸ்ட்டு 6 எடுத்துகிட்டு இதே 6 இங்கே வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு லைன் போட்டிருக்கீங்களா, அதையும் போட்டுட்டு அதை ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துடலாம். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி பாக்ஸ் போட்டுட்டு இந்த இதில் ஒரு 1.25 எடுங்க. 1.25 ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இந்த வளைவு கொடுத்துருங்க. வளைவு கொடுத்துருங்க. இப்போ 36 இன்ச்சு ப்ளவுஸு. அதில் வந்து பாதியாக 36ல் பாதி எடுத்துருங்க. 36ல் 2ஆக பிரித்தா 18 வருது. அப்போது 18 ஒரு 2 இன்ச்சு கூட்டணும். 18 எடுத்துருக்கோமா? இப்போ 19, 20 2 இன்ச்சு கூட்டி இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இதில் வச்சுருங்க. ஃபோல்ட் பண்ணி இதை மார்க் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு தெரியுதா? 36 இன்ச்சு ப்ளவுஸு 36 எடுத்துக்கணும். 36 எடுத்துட்டு இதில் 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். டேப்பே 2ஆக ஃபோல்டு பண்ணிடுங்க. அப்போ ஃபோல்டு பண்ணால் இதில் வந்து 18 வருது. அதில் 2 இன்ச்சு நம்ம கூட்டணும். 19, 20 இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்ப இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிடுங்க. 20ல் பாதியாக மார்க் பண்ணால் 10. சரியா? 10 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு இல்லை அப்படின்னா இதே 10 இன்ச்சு வச்சுருங்க. நீங்கள் தைக்கும் போது சுற்றளவு பார்த்து லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதே 10 இங்கே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு தையலுக்கு தேவையானதை விட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கிறேன், பழகிறதுக்காக, உங்களுக்காக, கட்டிங்காக நான் சொல்லித்தரேன். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பண்ணும்போது இப்படி துணியெல்லாம் நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க. சேம் அப்படி ஒருத்த கையை பிடிச்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பழக்கமானனால நான் அப்படி விடுதேன். இதில் வந்து ஒரு சிஸ்ஸர் கட்டு கொடுத்துருங்க கரெக்டான அளவுக்கு. இது வந்து நம்ம கீழே மடிக்கிறதுக்கான. இப்போ கிராஸ் கட்டிங்க்கு வந்து இது கிராஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிராஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இப்படி தான் போட போகிறேன். ஒன்றுமே இல்லை, ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பேக்கை வந்து அப்படியே போட்டு வரைஞ்சிட வேண்டியதான். இதை பேக்கை வந்து அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒன்றுமே இல்லை, சரியா? அப் பண்ணிடுங்க. ஒன்றுமே இல்லை, அப்படியே மார்க் பண்ணிடுங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க. நெக்கையுமே ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிடுங்க. பேக் நெக்கை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்கை தனியாக அளந்துக்கலாம் ஃப்ரெண்டுக்கு. இப்போது அவங்க ஃப்ரெண்ட் நெக் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 கேட்டிருக்காங்க. அதே 6 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். 6 வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஷோல்டர் வந்து 2.25 எடுத்தோம்ல, அதே 2.25 இங்கே வைக்க போகிறோம். இந்த இருக்குல்ல 2.25, ஒரு 1/4 இன்ச்சு இதில் குறைக்கலாம். 1/4 இன்ச்சு குறைச்சா கிராஸ் கட்டிங்க்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த ஷோல்டர் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கலாம் முன் கழுத்தில். சரியா? அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு அதை ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கலாம். இப்போ 2.25 எடுத்தோன்னா இதை வந்து 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சு குறைச்சி எடுங்க. இப்போ வந்து நம்ம உள் வளைவு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஷோல்டர் இருக்குல்ல, சென்டர்லேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. இதுலேருந்து 1 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டரில் லைட்டாக. இதிலேருந்து 13 எடுக்க போகிறேன். 13. இவங்க செஸ்ட்டுடைய அளவு கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 36 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு 13 எடுத்திருக்கேன் கரெக்டாக.
சரியா? 13 எடுத்து இப்போ வந்து அப்படியே ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸ்கேலை வந்து அங்கிட்டு இப்படிலாம் திருப்பாதீங்க, சென்டராகவே நேராக மார்க் பண்ணிக்கோங்க. நேராக மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 இன்ச்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க சென்டர். சரியா? இதிலேருந்து ஒரு 4 இன்ச். அப்போ இந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த இருக்குல்ல, இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா சின்னதாகவே டாட் போட்டு கொண்டு வந்து பாருங்கள், நேராக வரும். இந்த லைன் வந்து நேராக வரும். இப்போது இந்த லைனில் 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமா, இதிலேருந்து இந்த லைன் கொடுத்தாச்சு. இந்த லைன்லேருந்து 2 இன்ச்சு இப்போ எடுக்க போகிறோம். நம்ம இந்த 2 இன்ச்சு எடுக்க போகிறோம். 2 இன்ச்சு எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ஸ்கேலை வந்து இந்த லைனும் சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல, இது மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைனும் சேர்ற மாதிரி முடிஞ்சு. இதுதான் 36 இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட். இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். மெயினாக இது ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காக நான் 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கேன். இந்த இது வந்து 1/4 இன்ச்சு குறைக்கிறது கிராஸ்க்கு மட்டும் குறைச்சிக்கோங்க. நேர் கட்டிங்க்கு அப்படியே 2.25 எடுத்துருங்க. இப்போ வந்து நான் கிராஸ் கட்டிங்னால 2.5 எடுத்திருக்கேன். சரியா? இல்லை அப்படின்னா அந்த 2.25 நேர் கட்டிங்க்கு எடுத்துடணும். கட் பண்ணும்போது துணியை நகட்டாதீங்க, இப்படியே பிடிச்சி நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நகட்டுறா இருந்தாலுமே இந்த ஒத்த கையை வச்சுட்டு இப்படி திருப்பங்க. காலிஞ்சி குடஞ்சி வெட்டிட வேண்டியதான். இதுதான் கரெக்டான அளவு. ஆம்பூல் இந்த இருக்குல்லப்பா, இதிலேருந்து கவனிச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. இந்த இருக்கா, இதிலேருந்து 1.5, இதிலேருந்து ஒரு 1.5. இதுதான் டாட். இது ஒரு 3 இன்ச் பிடிச்சிக்கோங்க சென்டர். இதை நேராக பிடிச்சிட்டு இந்த இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். சிசர் கட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க, சைடு டாட் பிடிக்கிறதுக்கு. ப்ளவுஸ் கொக்கி சைடு. சரியா? இதில் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இது மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதிலேருந்து இதை மார்க் பண்ணி எப்போவுமே இதில் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரியே பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஷார்ப்பாக இருக்காது, ப்ளவுஸ் போடுற மாதிரி நீட்டாக இருக்கும். இதில் ஒரு டாட் பிடிச்சிருங்க. நான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஸ்லீவ் ஃபஸ்ட்டு பேக் எடுத்தாச்சு, அடுத்தது ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதை பார்க்க போகிறோம். இந்த இருக்குல்ல, பட்டிக்கு வந்து நம்ம இப்படியே போட்டுட்டு இதை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கான அளவு இப்படி பிடிச்சிருவோம்ல, இதை வந்து அப்படியே போட்டுருங்க. போட்டு அப்படியே வளைச்சி எடுத்துட வேண்டியதான். இதுதான் பட்டி. வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன போர்ட் ஷேப்பில் கட் பண்ணிட வேண்டியதான் பட்டி. இது வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணும்போது நான் வந்து தையல் தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணுவேன். அதை வந்து உங்களுக்கு தைக்கும்போது வீடியோவில் காட்டுறேன். சரியா? இது எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. தைக்கும்போது உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும், கொக்கி பீஸ் எப்படி எடுக்கணுங்கிறத நான் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் காட்டுறேன் தைக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.